ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் சாக்லேட் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு கம்பவுண்ட் சாக்லேட் 100 கிராம், டார்க் கம்பவுண்ட் சாக்லேட் 100 கிராம், மில்க் கம்பவுண்ட் சாக்லேட். இது உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். 1/2 கிலோ கம்பவுண்ட் சாக்லேட் வந்துட்டு 100 ருபீஸ் தான் வரும் அரௌண்டு. கூடவே இதோட ஒயிட் கம்பவுண்ட் சாக்லேட் கூட விற்கிது. அதையும் நீங்கள் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நான் இப்போ வந்துட்டு டார்க் அண்ட் மில்க் கம்பவுண்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட வந்துட்டு ஆல்மண்ட்ஸையும் சாப்டு கேஷ்யூ நட்ஸையும் நான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சாக்லேட் செய்ய போகலாம். நான் வந்து இந்த சாக்லேட்டை வந்து ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக எடுத்ததால் ரொம்ப ஹார்டாக இருக்குது. நான் இது வந்து மைக்ரோவனில் தான் இப்போ குக் பண்ண போகிறேன். இந்த சாக்லேட்டை மைக்ரோவனில் வந்து 3 டைம்ஸ் வந்துட்டு 20 செகண்ட்ஸாக இதை வந்து குக் பண்ணணும். ஒரு 20 செகண்ட்ஸு குக் பண்ண சொல்ல உங்களுக்கு நான் காட்டுறேன் இது எப்படின்றத. இது நீங்கள் டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் குக் பண்ணலாம், பட் மைக்ரோவனில் குக் பண்ணால் நல்லது. இது வந்து ஃபஸ்ட்டு 20 செகண்ட்ஸ் இப்போ நான் வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் வெட்டாக இருக்குது. நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து டேரெக்டாக எடுத்ததால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 20 செகண்ட்ஸில் இது மெல்ட் ஆகாது. ஒரு 2-3 டைம்ஸ் போகணும். மைக்ரோவனில் குக் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மைக்ரோவன் இல்லாதவங்க நம்ம வந்துட்டு டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் பண்ணலாம். பால் எப்படி வந்துட்டு நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் குக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு இப்போ அடுத்த 20 செகண்ட்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் 20 செகண்ட்ஸ் வச்சாச்சு. இதை வந்து லைட்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், லைட்டாக மெல்ட் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியுது. லைட்டாக கொஞ்சம் கலரி விட்டுட்டு அடுத்து ஒரு 20 செகண்ட்ஸ் வைக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 3rd டைம் வந்து இது மெல்ட் பண்ணியிருக்கோம். 20 செகண்ட்ஸு பாருங்கள், ஒரு அளவுக்கு நம்மளுக்கு மெல்ட் ஆனது தெரியுது. சரிங்களா? நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததால் 4வது வாட்டி போடுற மாதிரி வருது. இதுவே நீங்கள் சில்லரில் வச்சுட்டு இல்லை கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா 3வது வாட்டியே உங்களுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம 4th டைம் வச்சு இருக்கிறேன், பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு 4th டைமே மெல்ட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இது மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் கலரிட்டே இருந்தீங்கன்னா அந்த 2 பிளெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்துடும். இந்த டார்க் சாக்லேட்டும் மில்க் சாக்லேட்டும் கம்பவுண்டும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும். அப்படியே உங்களுக்கு பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி வருது பார்த்தீங்களா? கரெக்டாக இந்த அளவுக்கு. இந்த சூட்டோடையே நம்ம நட்ஸை மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? நட்ஸை நீங்கள் வந்து நல்லா நெய் போட்டு வறுத்தும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். இந்த வந்து குழந்தைங்களுக்கு வெறும் நட்ஸாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்ல ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதால உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ப்ரைஸும் ஆகாது. இது நான் இப்போ வந்து நட்ஸை வந்து வறுத்து போட போகிறேன். இந்த அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நட்ஸை ஆட் பண்ணணும். இப்போது இது கேஷ்யூ நட்ஸ், நான் ரோஸ்ட் பண்ணி வச்ச கேஷ்யூ நட்ஸையும் அப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஆல்மண்ட்ஸையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப அதிகமாகவும் ஆட் பண்ணிடாதீங்க, கரெக்டான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் சாக்லேட் மோல்டு ஆகும். கரெக்டான அளவுக்கு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த திக்னஸோடு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் கலரவே முடியாது. இது என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு மோல்டிங் ட்ரேயில் நீங்கள் கடையில் விற்கும், நீங்கள் இதை வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோல்டிங் ட்ரேயில் போட்டு நல்லா ஃபில் பண்ணி விடுங்க. ஃபில் பண்ணி எல்லா மோல்டிங் ட்ரேலையும் நல்லா போட்டு ஃபில் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விடுங்க. நல்லா தரையில் கொஞ்சம் தட்டினீங்கன்னா அது அழகாக அப்படியே செட்டில் ஆகும். செட்டில் ஆன உடனே இது இந்த மாதிரி செட்டில் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி செட்டில் ஆன உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து அழகாக அந்த சாக்லேட் வந்து மோல்ட் ஆகிடும். இதை நான் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மோல்ட் ஆகிருக்குன்னு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அடுத்ததில் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நான் வச்சு எடுத்து இப்போ பார்க்குறேன். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஃப்ரீசரில் தான் வச்சேன் நான் 5 மினிட்ஸு. இப்போ இந்த அளவுக்கு அழகாக டிசைனாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக வந்துட்டு பண்ணலாம். டோட்டலாக நான் போட்ட 200 கிராம் கம்பவுண்ட் சாக்லேட்டுக்கு எனக்கு அரௌண்ட் 30 பீசஸ் வந்துச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நட்ஸும் சேர்ந்துருக்கிறதால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.